அந்த கொரியன் வழக்கப்படி டிஎன்ஏ டெஸ்ட் வந்து இறந்து போனதையோ இல்லை எரிஞ்சு போனதையோ வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கக்கூடாது. அது வந்து இல்லீகல் அப்படின்றதால அவங்க அதை பண்ண முடியாது. இவங்க இந்த ஹீரோவும் இந்த ஹீரோயின் பேயும் வந்து என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டு அந்த பொண்ணுக்கு போய் ஆறுதல் சொல்லுவாங்க. நீங்க வந்து கவலைப்படாதீங்க, 20 லட்சம் உங்களுக்கு தானே. என் ஹஸ்பண்ட் கேட்டா இதை கஷ்டப்படுவாருங்க, நான் காசுக்காக ஒன்றும் இது பண்ணல, அவங்களுக்கே அந்த காசு போய் சேரட்டும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அம்மாவா இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவங்க அந்த வீடை சரி கிளீன் பண்ணுவாங்க. பாத் டப் அவங்க வீட்டுக்கார் வந்து அந்த ஆசை தானே சொல்லியிருப்பாரு செகண்ட் எபிசோட்ல. பாத் டப் ரெடி பண்ணும்போது அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஃபைல் கீழே விடும். அந்த ஃபைல் என்ன அப்படின்னா நம்ம காட்ட மாட்டாங்க, கடைசியாக தான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அந்த ஃபைல் எடுத்து போய் இந்த ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துட்டு அந்த அம்மா வர வைப்பாங்க. நம்ம கையெழுத்து போட நேரத்துல இவங்க போய் அந்த ஆஃபீஸர் கிட்ட அந்த ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஃபைலை பார்த்தோன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து நிறுத்திடுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாப்ல வந்து ஒருத்தவங்களோட ஃபுல் பயோடேட்டாக்கு பதில் மெடிக்கல் டேட்டாவும் எடுப்பாங்களா அந்த ஒர்க்ல. அதுல இவனோட டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபைல் தான் வந்து அந்த வீட்டுல இருந்திருக்கும். அதுதான் எடுத்து போய் ஹீரோ கொடுப்பான். அப்போ இந்த கிளவியோட முடி கீழே பிச்சு போட்டு போகலையே, அந்த முடி ஹீரோ எடுத்து வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா டிஎன்ஏல இவங்களோட குழந்தை இவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. போலீஸ் வந்து துரத்துவாங்க. அவங்க தப்பிச்சு அந்த கிளவியும் அந்த கிளவி கூட ஒரு ஆள் ஒருப்பா ஓடிடுவாங்க.